வணக்கம். மில்லட் மாகாண் மதியிலேருந்து சுமதி பேசுகிறேன். உருளைக்கிழங்கு சமோசா கடையில் செய்கிற மாதிரி வீட்டிலேயே எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. 250 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு வேணாம்னா கோதுமை மாவில் செஞ்சுக்கோங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு 3 உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகம், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய் பொடி 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூனு. உருளைக்கிழங்கு சமோசா செய்கிற போகிறேன். மேல் மாவு செய்கிறதுக்கு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் நெய் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி டைட்டான டோவாக பிணைஞ்சு வச்சுக்கிறணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிலக்கடலையை சேர்த்துக்கிறேன். லேசாக சிவந்ததும் அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூ சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா பொடிச்சா, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனு காஷ்மீரி சில்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். உருளைக்கிழங்க சேர்த்துருவோம். ஸ்டஃபிங் தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். இப்படி வட்டமாக தேய்ச்சிட்டு ஓரத்தை மட்டும் கட் பண்ணிக்கிடுவோம். அதை இதே மாதிரி இப்படி சுற்றிடுங்க. இப்படி பவுச் மாதிரி எடுத்துகிட்டு அதில் மசாலா வச்சுக்கிடுவோம். ஓரங்கள்லாம் லேசாக தண்ணி தடவிட்டு அமுக்கி விட்டுருவோம். அப்படி சமோசாக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயை காய வச்சுட்டேன். இதில் ஒன்றுனா எடுத்து பொரிச்சுக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வேக வைப்போம். இப்போ சமோசா நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கிறேன். இப்போ முறுமுறுன்ற சுவையான உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமோசா எப்படி இருக்குன்னு பாருங்கள். முறுமுறுன்னு இருக்குது. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கின சமோசா மாதிரியே இருக்கும். டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். கடையில் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நல்லாயிருக்கு. வெளியில் இருக்க மாவு முறுமுறுன்றது. இந்த மாதிரி சமோசாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.